عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. அல்லாஹ் தஆலா மனிதனை நேர்வழியில் நடாத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அனுப்பினான். அவர்களுடன் நல்வழிகள் மூலமாக யார் பயன்பெறவில்லையோ அவர்கள் நாளை மறுமை நாளில் இந்த மறுமை நாளில் யார் யாரெல்லாம் புலம்புகின்றார்களோ அவர்கள் கை சேதப்படுகின்றார்களோ இதை நான் செய்திருக்க கூடாதா என்று ஏங்குகின்றார்களோ இவ்வாறு ஏங்கக்கூடிய கை சேதப்படக்கூடிய புலம்பக்கூடிய மக்கள் அனைவரும் நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூது செய்தியையும் அல்லாஹ் தஆலா கூறிய இந்த அல் குர்ஆன் செய்திகளையும் யார் யாரெல்லாம் ஏவி நடக்காமல் தங்களுக்கு அருளப்பட்ட அந்த விடயங்களை அவர்கள் எடுத்து நடக்காமல் கை சேதப்படுகின்றார்களோ பேரன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை நேர்வழியில் நடாத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அனுப்பினான். அவர்களுடன் ஒரு தூது செய்தியை வஹியையும் அனுப்பினான். அதன் மூலமாக மக்கள் எல்லோரும் நல்வழியில் இருக்க வேண்டும், நல்வழியின் மூலமாக அவர்கள் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். இந்த நல்வழிகள் மூலமாக யார் பயன்பெறவில்லையோ அவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்புவார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல சந்தர்ப்பங்களிலே மறுமை நாளில் புலம்பக்கூடிய சில மனித கூட்டத்தினரை அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த மறுமை நாளில் யார் யாரெல்லாம் புலம்புகின்றார்களோ அவர்கள் கை சேதப்படுகின்றார்களோ இதை நான் செய்திருக்க கூடாதா என்று ஏங்குகின்றார்களோ இவ்வாறு ஏங்கக்கூடிய கை சேதப்படக்கூடிய புலம்பக்கூடிய மக்கள் அனைவரும் நரகவாசிகளுக்குரிய அடையாளங்களாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த ஜும்மா உரையிலே மறுமை நாளில் எந்தெந்த வகை கூட்டத்தினர் புலம்புகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்பதோடு இதிலிருந்து நாங்கள் விலகி நடக்க வேண்டும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் தூதருக்கு மாறு செய்த கூட்டத்தினர் புலம்புவார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னாரி, அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாள், யகூலூன அவர்கள் கூறுவார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹு வ தஅனர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, இந்த தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூது செய்தியையும் அல்லாஹ் தஆலா கூறிய இந்த அல் குர்ஆன் செய்திகளையும் யார் யாரெல்லாம் ஏவி நடக்காமல் தங்களுக்கு அருளப்பட்ட அந்த விடயங்களை அவர்கள் எடுத்து நடக்காமல் கை சேதப்படுகின்றார்களோ அவர்கள் அந்நாளில் நரகத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது வயௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி, அநீதி இழைத்தவன் தனது கைகளை கடிக்கும் நாளில் யகூலு அவன் கூறுவான், யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, இந்த தூதருடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா என்று நாளை மறுமை நாளில் அவன் கை சேதப்படுவான். அன்பார்ந்த நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த தூது செய்தியின் மூலம் இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு என்ன உணர்த்துகின்றான் என்று சொன்னால், நாங்கள் சில வேளை அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்றிருப்போம், அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் உண்மை என்று புரிந்திருப்போம்.
ஆனாலும் எனது குடும்பத்தார் இதை எதிர்க்கின்றார்களே, நாளைக்கு எனது மச்சானின் முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும், எனது மனைவியின் குடும்பத்தினர் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பார்களே என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அந்த வழிகளை யார் யாரெல்லாம் புறக்கணித்து நடக்கிறார்களோ நாளை மறுமை நாளில் அவர்கள் புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஊரார் என்னை ஒதுக்கி வைப்பார்களே, எமது மஹல்லாவாசிகள் என்னை விட்டும் தூரப்படுத்தி வைப்பார்களே என்று சாக்கு போக்கான காரணங்களை சொல்லி உள்ளதை உள்ளபடி எடுத்து நடக்காமல் தூதருக்கு மாற்றமான செய்திகளை செயல்களை இந்த உலகில் யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டிய முறைப்படி எமது தொழுகைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாமா? 30 வருடங்கள் 40 வருடங்கள் 70 80 வருடங்கள் தொழுகையில் நின்று ஜமாத்தோடு நாங்கள் தொழுது இருப்போம். அந்த தொழுகைகள் அனைத்தும் நபிமொழி முறைப்படி அமைந்திராவிட்டால் அந்த தொழுகையின் நிலை என்ன என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் எடுத்து நடக்காமல் மௌலூதுகளை ஓதி கத்தம் ஃபாத்திஹா கந்தூரி தாயத்து போன்றவற்றில் ஈடுபட்டு சஹீஹான ஹதீஸ்களை விட்டுவிட்டு லைஃபான ஹதீஸ்கள் மூலம் அமல்கள் என்று சொல்லி இல்லாத பொல்லாத நல்லறங்கள் என்று செய்ய தேடி தேடி போய் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வமன் யுதில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் ஒரு இடத்தில் வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரன் ஐயகூன லஹும் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு விடயத்தை இதுதான் மார்க்கம் என்று கற்றுத்தந்ததன் பின்னால் ஒரு முஃமினான ஆணுக்கோ ஒரு முஃமினான பெண்ணுக்கோ தாங்கள் நினைத்தபடி நடக்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். அன்பார்ந்த நல்லடியார்களே, இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண் என்று குறிப்பிடுவதன் மூலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிறந்த மக்கள் என்று நாம் அடையாளம் காணக்கூடியவர்கள் முஃமின்கள். அப்படிப்பட்ட முஃமின்களுக்கே அல்லாஹ் தஆலா சொன்ன விடயத்தை மாற்ற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த ஆயத்தில் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது வமன் யஸல்லாஹு வ ரசூலஹு ஃபகத் லல்ல லலாலம் முபீனா, அவனது தூதருக்கு மாறு செய்பவர் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கின்றனர் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக முஃமினான ஆணுக்கோ முஃமினான பெண்ணுக்கோ இந்த மார்க்கத்தில் எந்த விதமான கூடுதல் குறைவுகளையும் செய்ய முடியாது. யார் அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்து விட்டாரோ அவர் தெளிவான வழிகேட்டிலேயே உள்ளார் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். ஆக நாங்கள் இமாம்கள் சொல்லக்கூடிய வழிகளிலோ அல்லது மதுஹப்வாதிகளின் பின்னாலோ தரீகாவாதிகளின் பின்னாலோ எந்தவித ஆய்வும் இல்லாமல் தான்றோடித்தனமாக மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. அவ்வாறு அல்லாஹ்வும் அவனது தூதரும் மாறு செய்பவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் அற்ப சுகங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய மக்களில் இருப்பார்கள். இந்த அற்ப சுகங்கள் எடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தியுள்ளான். இந்த அனுபவமானது ஒரு வரையறையை கொண்டதாகும். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலாவின் தூதர் எமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஆக இவை அனைத்தையும் மீறி ஒட்டுமொத்த உலகமே வாழ்வு என்று எண்ணி வாழக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ, புத்தகம் இடது கையில் கொடுக்கப்பட்டவன் நாளை மறுமை நாளில் கூறுவான், யா லைத்தனி லம் ஊத பிகிதாபியா, எனது இந்த புத்தகம் எனது கையில் கிடைக்காமல் இருந்திருக்க கூடாதா, வலம் அதிரிமா ஹிசாபியா, எனது விசாரணை என்னவென்று எனக்கு தெரியவில்லையே, யா லைத்தஹா கானத்தில்
காலியா, இந்த இன்றுடன் இந்த நாள் முடிந்திருக்க கூடாதா? மா அக்னா அன்னி மாலியா, எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, எனது அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று நாளை மறுமை நாளில் இந்த அற்ப சுகங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் புலம்புவார்கள். ஆக இந்த உலகம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு வரையறை கொண்டதாக இருக்கின்றது. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எமக்கு காட்டுகின்றது. இதை எல்லாவற்றையும் மீறி அதிகார மோகத்துக்காகவும் இந்த உலகத்திலே எமக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் மார்க்கத்தை விற்று பிழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக, எமது செல்வங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, புகழ்களை நாங்கள் சேர்த்து கொண்டு அதிகாரங்களை கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட்டுவிட்டு யார் யாரெல்லாம் இந்த அற்ப சுகங்களின் பின்னால் அலைகின்றார்களோ நாளை மறுமை நாளில் அவர்கள் புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமானவர்கள் ரமலானுடைய மாதத்தில் சிகரெட் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பை விட்டவர்கள் இருக்கின்றார்கள். எமது தேவைக்காக ட்ரிப் கொண்டு போய் வர வேண்டும் என்பதற்காக ஃபர்லான தொழுகைகளை விட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த மாதிரி அற்பமான சுகத்திற்காக இந்த உலகத்தை விற்று பிழைக்க கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்கள் கை செய்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை பற்றி கூறும் பொழுது, பெண்கள் ஆண்கள் திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளியின் குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள் மற்றும் விளைநிலங்கள் ஆகியன மன விருப்பம் ஏற்படும் பொருட்களை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. மேற்படி விடயங்கள் எல்லாமே மனுஷனுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதை தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இவை அனைத்தும் இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடமே அழகிய புகலிடம் உள்ளது என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலும் இன்னொரு இடத்தில் அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, செல்வங்களும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக இந்த கவர்ச்சியான சுகபோக வாழ்க்கையை விட்டுவிட்டு, இந்த அற்ப சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டுமாயின் நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. மேலும் மறுமை நாளில் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய வரையறைகளை மீறி, எல்லைகளை மீறி யார் யாரெல்லாம் நடந்தார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய ஒரு கூட்டத்தினராக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த மார்க்கத்தில் நாங்கள் நினைத்த மாதிரி தாண்டோனித்தனமாக எல்லாம் நடக்க முடியாது. அண்மையில் இந்த புதுவருட நிகழ்வில் முஸ்லிம் இளைஞர்களும் யுவதிகளும் இந்த கோல்ஃபேஸில் போட்ட ஆட்டங்களையும் கூத்துக்களையும் நீங்கள் பார்க்க வேண்டாமா? இது எல்லை மீறுதல் இல்லையா? அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய இந்த உலகத்தில் இந்த அற்ப சுகங்களுக்காக மார்க்கத்தை விற்று பிழைக்கக்கூடிய வரம்பு மீறி நடந்த நடத்தைகளை நீங்கள் பார்க்கவில்லையா? கிழக்கு மாகாணத்திலிருந்து ட்ரெயின்களிலும் பஸ்களிலும் வந்து குவிந்து கிடந்தார்கள் இந்த கோல்ஃபேஸில். கொழும்பில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போனார்களோ என்னமோ, அதை விட அதிகமான ஆண்கள் பெண்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்து வந்து இந்த கோல்ஃபேஸில் இருந்து பாட்டுக்களிலும் கூத்துக்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, அண்மையில் நடக்கக்கூடிய செய்திகளை எமக்கு தெரியும் என்ன நடக்கின்றது என்று சொல்லி அந்த இடத்தில் குடிபோதையிலும் மதுவிலும் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களிடையே அங்கே ஆட்டங்களும் பாட்டங்களும் பாட்டுக்களையும் போட்டுக்கொண்டு இஸ்லாத்துக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு வரம்பு மீறி வாழ்ந்த அந்த செயற்பாட்டிலே நாங்கள் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் எமது நிலையையும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வரம்பு மீறி நடந்த அந்த கூட்டத்தினரை பற்றி கூறும் பொழுது, வகது ஹஸிரல்லதீன கஸபு பிலிகாஇல்லாஹி, அல்லாஹ்வின் சந்திப்பை பொய்யென கருதியோர் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஹத்தா இதா ஜாஅத்துஹுமுஸ் ஸாஅத்து பக்ததன், திடீரென மறுமையினால் ஏற்படும் பொழுது, காலு யா ஹஸரத்னா அலா மா ஃபர்ரத்னா ஃபீஹா, இந்த உலகில் நாங்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டதால் எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே என்று அவர்கள் புலம்புவார்கள். வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா லுஹூரிஹிம் அலா ஸாஅ மா யஸிரூன், தமது முதுகுகளில் அவர்கள் பாவங்களை சுமப்பது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான்.
இந்த உலகத்தில் நாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகமானது முஃமின்களுக்கு சிறையாகவும் காஃபிர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக சிறையிலே ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அவனுக்கு உடை கிடைக்கும், உணவு கிடைக்கும், மற்ற பொழுதுபோக்குகளுக்கான விடயங்கள் கிடைக்கும். ஆனால் எல்லாமே ஒரு அளவாக இருக்கும். முஸ்லிம்களுக்கு எமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே ஹலால், அல்லாஹ் குறிப்பிட்டதை தவிர. ஆக ஹராமானது கொஞ்சம், ஹலாலானது அதிகமாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் ஹலாலான அந்த கொஞ்சத்தை ஹராமானதை தான் கூடுதலாக தேடி தேடி செய்து பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, மார்க்கத்தில் இந்த விடயங்களில் எல்லாம் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய மக்களில் இவர்கள் இருப்பார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா இறையச்சமற்று வாழ்ந்த மக்களின் ஒரு கூட்டத்தினர் அந்த நாளில் புலம்புவோர்களாக இருப்பார்கள் என்று கூறுகின்றான். வவுலியல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன பிம்மா ஃபீஹி. பதிவேடுகள் வைக்கப்படும், அதிலுள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைந்ததை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் கூறுவார்கள், யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏடுகளுக்கு என்ன நடந்து விட்டது? வலா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது சிறியதையோ பெரியதையோ ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இந்த ஏடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வவஜது மா அமிலு ஹாதிரன், நாங்கள் செய்தவற்றை எல்லாம் அவர்கள் கண்முன்னே அது கொண்டு வந்து காண்பார்கள். வலா யலிமு ரப்பக அஹதா, உமது இறைவன் எவனுக்கும் அநீதி செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக இந்த உலகத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு இறையச்சத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அன ஷிமாலி கஈதுன், வலப்புறமும் இடப்புறமும் எடுத்து எழுதும் அந்த இருவரும் அமர்ந்து எடுத்தெழுதும் பொழுது மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர்கள் இல்லாமல் இல்லை. ஆக நாங்கள் என்ன வேலை செய்தாலும் எமது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருந்து எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே தான் இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஒரு கடைத்தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் முன்னால் இருக்கக்கூடிய சிசிடிவிக்கு பயப்படக்கூடிய நாங்கள் 24 மணி நேரமும் எந்த ஒரு ஓய்வும் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாங்கள் பயப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் கூறியவற்றை எடுத்து நடக்க வேண்டும். மறுமை நாளில் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்த இந்த அவகாசத்தை மறந்து வாழ்ந்த ஒரு கூட்டத்தினர் மறுமையில் புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த உலகத்திலே தாங்கள் நினைத்தவாறெல்லாம் வாழ்ந்துவிட்டு அவன் தந்த அந்த அவகாசத்தை மறந்துவிட்டு மறுமையில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்பார்கள், மீண்டும் ஒரு சான்ஸ் கேட்பார்கள், மீண்டும் ஒரு அவகாசம் கேட்பார்கள். நாங்கள் இந்த உலகத்தில் இன்னொரு தரம் போய் வாழ்ந்து திருப்பி நாங்கள் நன்மை செய்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவிடம் அவர்கள் வாய்ப்பு கேட்பார்கள். இந்த மாதிரி அவகாசம் எல்லாம் மறுமை நாளில் கிடைக்காது. அவர்கள் அந்த மறுமை நாளில் கேட்கக்கூடிய அவகாசத்தை கேட்டு புலம்பும் பொழுது புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த புலம்பலானது நரகத்துக்காக அவர்கள் தயார்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்பதை எமக்கு எடுத்து காட்டுகின்றது. கது ஜாஅத்துர் ரசூலு ரப்பினா பில் ஹக், எங்கள் இறைவனின் தூதர்கள் உண்மையையே எங்களுக்கு கொண்டு வந்தனர். ஃபஹல்லனா மின் ஷுஃபஆஇ ஃபஷுஃபஆஉ லனா, எங்களுக்காக பரிந்துரைப்போர் யாரும் இருந்து எங்களுக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்களா? எங்களுக்கு ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய யாராவது இங்கே இருக்க மாட்டார்களா என்று மறுமை நாளில் அவர்கள் ஏங்குவார்கள். அவ் நுரத்து வ நஅமலு கைரல்லதி குன்னா நஅமலு, அல்லது மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்பி நாங்கள் அனுப்பப்பட மாட்டோம்
மாட்டோமா, ஏற்கனவே செய்து வந்தவற்றுக்கு மாற்றமாக செய்வோம் என்று அந்நாளை இதற்கு முன் மறந்தோர் கூறுவார்கள். ஆக மறுமை நாளை மறந்து இந்த உலகத்தில் தான்றோன்றித்தனமாக கொடுக்கப்பட்ட அவகாசத்தை சரியாக பயன்படுத்தாமல் வாழ்ந்த மக்கள் நாளை மறுமை நாளை புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகமானது அற்ப சுகம் கொண்டது. அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த உலகத்தில் படைத்ததன் நோக்கமே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்னையும் அல்லாஹ் தஆலா படைத்ததன் நோக்கமே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் தஆலா பிரிதொரு இடத்தில் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு சிறந்த முஸ்லிம்களாக வாழ வேண்டும், முன்மாதிரி மிக்க மனிதர்களாக வாழ வேண்டும். நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய விடயத்தில் புலம்பக்கூடிய கூட்டத்தாரில் இருந்து அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் காக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் தஆலாவும் அவனது தூதரும் சொன்ன அந்த வாழ்வின் பிரகாரம் எமது வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எமது வாழ்க்கையானது அல் குர்ஆனும் சுன்னாவும் கூறக்கூடிய அந்த முறையில் எமது வாழ்வை எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் நானும் நீங்களும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி எனது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.